வாக்கு திருட்டு தொடர்பா காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிறேன்னு வந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதிலளிக்கிறதுக்கு பதிலா பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்க அப்படிங்கிறது தான் உண்மை. நாடு முழுவதும் பாஜக பல்வேறு விதமான தேர்தல் மோசடிகள் ஈடுபட்டிருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியை பிடிச்சதே வாக்குகளை திருடிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆதாரங்களை பிபிடி மூலமா வெளியிட்டாரு. இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குனுச்சு. அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்லயும் பாஜக இந்த மாதிரியான தேர்தல் திருட்டு, அதாவது வாக்கு திருட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் கண்டனங்களும் இப்ப வலுத்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பீகார்லயும் பாத்தீங்கன்னா சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பேர்லயும் 65 லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குது. இதுவும் பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் செய்த மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இது தொடர்பாகவும் ராகுல் காந்தி இப்ப பீகார் மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய யாத்திரையை தொடங்கியிருக்காரு. இது பாஜகவுக்கு மட்டுமில்ல, தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்களை சந்தித்தாரு. ஆனா அவர் சொன்ன பதில்களும் விளக்கங்களும் பாத்தீங்கன்னா ஏற்புடையதா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாயிருக்குது. குறிப்பா அவர் தேர்தல் ஆணையர் செய்தியாளர்கள் சந்திச்ச போது ஒரு விஷயத்த சொன்னாரு. ராகுல் காந்தி கூறின குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நாங்க அடியோட மறுக்கிறோம். நாங்க எல்லாருக்கும் நடுநிலையான ஒரு அமைப்பு தான். நாங்க பாஜக கூட எல்லாம் எதுவுமே இல்லை. நாங்க ஒரு நடுநிலையான அமைப்பு. 7 நாட்களுக்குள்ள அது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை ஒப்படைக்கணும். இல்லைன்னா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கல, இல்ல ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா நாங்க அவர் மேல சட்ட ரீதியான வழக்கு தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் துணியில தான் பேசினாரு வழியா அவர் உண்மையான ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பேசுற மாதிரியே தெரியல. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அவரு கொடுத்த விளக்கங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமூட்டுறதா வியப்புடுறதா இருந்தது. ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பெங்களூர்ல ஒரே குடும்பத்துல 54 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரே முகவரியில 54 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 4 பேர் கூட வசிக்க முடியாது. அது ஒரு அபார்ட்மெண்டா இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். அதுப்ப ஒரே நம்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு 4 பேர் கூட வசிக்க முடியாது. அந்த இது அந்த முகவரியில கிட்டத்தட்ட 54 வாக்காளர்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முகவரி எண் ஜீரோன்னு போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தாரு. இது ஒண்ணு இல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்காளர்களோட எண்கள் ஜீரோன்னு தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதுக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையர் விளக்கம் விட்டாரு. என்னன்னா வீடு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. பாலத்துக்கு அடியில, இல்ல மரத்துக்கு அடியில, இப்படி நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வீடு இல்ல. அப்ப அவங்க வீட்டு எண் இல்லைங்கிற போது அவங்களுக்கு அந்த வீட்டு எண்ணுக்கு பதிலா ஜீரோன்னு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்ப குடியுரிமை சட்ட திருத்தத்துல என்ன பண்றாங்க, 11 ஆவணங்கள் கேட்கிறாங்க. 11 ஆவணங்கள் அந்த வீடற்றவர்கள்ட்ட என்ன ஆவணங்கள் இருக்கும்? அவங்ககிட்ட இப்ப எந்த ஆவணங்களுமே இல்லாத போது அவங்களுக்கு எப்படி வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அந்த விஷயத்துல தேர்தல் ஆணையர் முறையாவே பதில் அளிக்கல. ஒண்ணு. இன்னொன்னு, 54 வாக்காளர்கள் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஆதாரத்தோட ஒரு இதை குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எவ்விதமான பதிலையுமே ஞானேஷ்குமார் கொடுக்கல. அது மூலக ஒரு இடத்துல ஒரே வீட்டு எண்ல 80 பேரோட இது இருந்துச்சு, முகவரி இருந்துச்சு. அப்ப ஒரே வீட்டுல 80 வாக்காளர்களுக்கு வசிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. சரி, அது ஒரு அபார்ட்மெண்டா இருக்கும், இல்ல வேற எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல அப்படி ஒரு இடமே இல்லை. அந்த அவங்க கொடுத்த முகவரியில ஒரு பீர் ஃபேக்டரி தான் இருந்துச்சு. இப்ப இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எந்த பதிலுமே கொடுக்கல. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வியை கேட்ட போது கூட அவர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கேள்வியை கடந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம
இன்னும் பல்வேறு கேள்விகளுக்கும் வந்து என்ன பண்ணாருன்னா மலுப்பலான பதில தான் ஞானேஷ்குமார் கொடுத்தாரு. குறிப்பா ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, பல்வேறு வாக்குச்சாவடிகள்ல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குது. குறிப்பா வந்து வாக்கு திருட்டுல வந்து முக்கியமானது வந்து ஒருவரே பல்வேறு பூத்துகளுக்கு போயிட்டு வாக்கு செலுத்தியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு தெரியும். அது தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னவரு, கண்டிப்பா அந்த சிசிடிவி ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு உறுதியானுச்சுன்னா நீதிமன்றம் வந்து அந்த சிசிடிவி ஆதாரங்களை கேட்பாங்க. அப்ப குடுத்தாங்கன்னா இவங்களோட நாடகம் வந்து அம்பலமாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி சிசிடிவி ஆதாரங்களை அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொன்னாரு. கிட்டத்தட்ட அதை உறுதி செய்கிற வகையில தான் ஞானேஷ்குமார் கொடுத்த பதிலும் இருந்தது. ஞானேஷ்குமார் என்ன சொன்னார்னா, பெண்களும் இளம்பெண்களும் பெண்களும் வரிசையில நின்ன இதை வந்து சிசிடிவிகளை இப்ப வந்து கொடுக்கறது, நீங்க கேட்டா எதை வேணாலும் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து ராகுல் காந்தியை நோக்கி குற்றச்சாட்டா வச்சிருந்தார். இதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலரும் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி வந்து பெண்களும் முதிய பெண்களா இருந்தாலும் சரி இளம்பெண்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் வந்து வரிசையில நிக்கிறாங்க, ரைட்டு. அவங்களோட சிசிடிவி வந்து வெளியில கொடுக்கறது சரியில்லை அப்படின்னா எதுக்கு அந்த இடத்துல சிசிடிவி வச்சுங்க? அப்ப அவங்க பெண்களை வந்து சிசிடிவி வீடியோல எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அப்ப அது வந்து வெளியில கொடுக்க கூடாது அப்படின்னா நீங்க எதுக்கு அப்ப அந்த சிசிடிவிய கேமராவை பொறுத்துனீங்க? இந்த பெண்களை ஏன் படம் பிடிச்சீங்க? அவங்க வரிசையில நிக்கிறது, ஓட்டு போடுறது, இது எல்லாத்தையும் வந்து எதுக்கு படம் பிடிச்சீங்க? சரி, இந்த மாதிரி வந்து சிசிடிவி வந்து வைக்கிறீங்க, அது தொடர்பா அந்த பெண்கள்கிட்ட அனுமதி வாங்குனீங்களா? இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம். ஒரு பெண்களை வந்து புகைப்படமோ இல்ல வீடியோவோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அனுமதி வாங்காம ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். அப்ப அந்த பெண்கள்கிட்ட அனுமதி வாங்காம நீங்க எடுத்த வீடியோக்களை அப்படி வந்து நீங்க எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை அப்படிங்க. அப்ப சட்ட ரீதியான அணுகுமுறைனா அதை வெளியில விடுறதுல உங்களுக்கு என்ன விதிமீறல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் மட்டுமல்ல பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து ஒரு பதிலுமே உருப்படியா இல்லை. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. அதாவது வந்து பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல வாக்கு திருட்டுல தான் ஈடுபட்டாங்க, அது மூலமா தான் ஆட்சியை பிடிச்சாங்க, பல இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. ஆனா அதே பாஜக சார்பில் பல பேர் வந்து என்ன ராகுல் காந்தி மேலையும் காங்கிரஸ் கட்சி மேலையும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி வெற்றி பெற்ற கேரளாவிலையும் சரி, இவங்க வெற்றி பெற்ற மல்லிகார்ஜுன கார்கே, இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் காங்கிரஸை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வெற்றி பெற்ற இடங்களையும் காங்கிரஸ் கட்சி இதே மாதிரி வாக்கு திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புலையும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி மீது பாஜக கொடுத்த குற்றச்சாட்டுகள் இந்த புகார்கள் அடிப்படையில எந்த எதுவுமே சொல்லல. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டையும் காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்னு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு புகார் சொல்றாங்கன்னா அதுக்கு பதிலா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிற இதே தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாஜக வந்து தேர்தல் ஆணையம் மீது கூறின குற்றச்சாட்டுகளுக்கு இதுக்குமே வந்து புகார்களுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அதை கடந்து போயிட்டார். அப்ப இது அப்பட்டமா என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமல்ல தலைமை தேர்தல் ஆணையமே இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறு கேள்விகளுக்குமே ஞானேஷ்குமார் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, அது வந்து போலி வாக்காளர்கள், அவங்க இறந்தவங்க. ஒரு 6 மாசத்துல 22 லட்சம் வாக்காளர்கள் வந்து பேர் நீக்கப்பட்டது. என்னன்னா அவங்க 6 மாசத்துல இறக்கல, அவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க, அவங்க பேர் இருந்துச்சு நீக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி இதுக்கு முன்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் எப்படி அவங்க வாக்களிச்சிருந்தாங்க? அவங்க பேரெல்லாம் வாக்களிச்சதுக்கான இதுல இருக்குது. அவங்க எல்லாம் எப்படி வாக்களிச்சாங்க? இறந்து போயிட்டாங்க, அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையரே சொல்றாரு. ஆனா அவங்களே வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னாடி நடைபெற்ற பல தேர்தல்களையும் வந்து அவங்க எல்லாம் வாக்களிச்சிருக்காங்களே. அப்ப உண்மையிலேயே அவங்க எப்ப இறந்தாங்க? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல மோசடி நடந்ததுக்கு உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கும் இவர் வந்து சரியான விளக்கம் கொடுக்கல. அதனால இது வந்து தேர்தல் ஆணையம் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை இன்மையை வந்து கொண்டு வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல வந்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு
இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இதனால ஞானேஷ்குமார் மட்டும் இல்ல, இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.